Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 1 by 1 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அதே போல எத்தனை மார்க் क्वेश्चनக்கு எவ்வளவு பேஜ் வந்து ஆன்சர் எழுதுனா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். சோ மாடல் क्वेश्चन வந்து டவுன்லோட் பண்றது எப்படின்னு ஒரு டெமோ வீடியோ போட்டுருந்தேன். அதுல நிறைய பேருக்கு வந்து என்னோட கோர்ஸ் வரவே இல்ல அது போல வந்து சொல்லிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் எக்ஸாம் வந்து கிளிக் பண்றேன். செலக்ட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இதில் வந்து நான் எம்ஏ இங்கிலீஷ்னு டைப் பண்ணால் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். எனக்கு என் கோர்ஸ் கோட் தெரியாதுன்னா உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரில் இருக்க ஃபஸ்ட்டு 3 நம்பர் தான் வந்து உங்களோட கோர்ஸ் கோட். நீங்கள் வந்து இயர்லி பேட்டர்னில் படிக்கிறீங்கன்னா அந்த நம்பரை அப்படியே போடுங்க. இல்லை நான் செமஸ்டர் பேட்டர்னில் படிச்சிருக்கேன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதாவது செமஸ்டர் பேட்டர்ன் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரில் இருக்க ஃபஸ்ட்டு 3 நம்பர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 013 போடுறேன். இப்போது S013 அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகுது எம்ஏ இங்கிலீஷ்னு வருது. இதே பார்த்தீங்கன்னா 014 அப்படின்னு போட்டோன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகுது. இதே 015 போட்டோன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. இது போல் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து உங்களோட கோர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களோட கோர்ஸ் கோடை வந்து போடுங்க. இப்போ நான் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் 75 மார்க்ஸுக்கு தான் வந்து எக்ஸாம் இருக்கும். 25 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுதுவீங்க. அந்த மார்க்கு தான் வந்து இங்கே ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் 2 மார்க்கையும் ஆட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 75 மார்க்குக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷனாக தான் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் 3 மார்க் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. 5 × 3 15 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 மார்க் கேட்டாலும் சரி இல்லை 3 மார்க் கேட்டாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ½ பேஜ் கண்டிப்பாக எழுதுங்க. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 6 மார்க்காக கேட்பாங்க இல்லை 5 மார்க்காக கேட்பாங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ 5 × 6 30 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1½ பேஜுக்கு வந்து எழுதுங்க. 1 to 1½ பேஜ் எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டு பேக் சைடில் ஒரு ½ பேஜ் எழுதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3 10 மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 பேஜஸ் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ 4 பேஜஸ் அண்ட் அபோவ் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும். 3 பேஜஸ்க்கு கம்மியாக கண்டிப்பாக எழுதாதீங்க. ஏன்னா 10 மார்க்குக்கு ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக நிறைய எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு பேஜஸுமே நிறைய வரும். இதே வந்து நீங்கள் ஆனுவல் பேட்டர்னில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 20 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மார்க்குக்கு 5 to 6 பேஜஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நிறைய பேஜஸ் எழுதும் போது தான் வந்து உங்களுக்கு மார்க்ஸுமே நிறைய கிடைக்கும். 20 மார்க் கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற ஆன்சர் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க் கேட்டாங்கன்னா ½ பேஜுக்கு மேலே கண்டிப்பாக ஆன்சர் எழுதுங்க. 5 மார்க் 6 மார்க் அது போல் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து 1½ பேஜ் வரையும் கண்டிப்பாக எழுதுங்க. இல்லை எனக்கு வந்து 2 பேஜ் வரை ஆன்சர் போகுதுனாலும் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் எழுதிக்கோங்க. 10 மார்க் கொஸ்டின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் ஆகுது கண்டிப்பாக எழுதுங்க. இதே 20 மார்க் கேட்குறாங்கன்னா 5 to 6 பேஜஸ் கண்டிப்பாக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் பொறுத்து டிஃபர் ஆகும். அதே போல் கோர்ஸ் பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு சஜஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, உங்களை வந்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்கன்னா அந்த எஸ்ஸே வந்து 5 பக்கத்துக்கு எழுத முடியாது. ஸோ அதுக்கு ஆன்சர் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் எழுதினா போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு சில ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக டிரைவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சில ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸு அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருதோ அதை மட்டும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வர அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேஜ் எழுதணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் இருக்காது. ஸோ மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க நீங்கள் தியரி கொஷினுக்கு வந்து நிறைய எழுதுங்க. இதே நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த போல் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது போல் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.